திருக்குறள்ல பேசுவார். நம்முடைய அன்பிற்குரிய நரேந்திர தாஸ் மோடி வந்தோடனே திருக்குறள் ஒன்று அடிச்சுட்டுருவார். தமிழ் மேல அவருக்கு அவ்வளவு காதல். ஏன்னா எந்த பார்லிமெண்ட்லையும் ஜெயிக்க முடியல. எப்படியாவது தமிழ்நாட்டில் காலை ஊன்றி விட வேண்டும், எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லி தலையா நடக்கிறாங்க. ஆனா தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இந்த 14 ஆண்டுகளில் 72 கோடி ரூபாய் மாத்திரம்தான் ஒதுக்கி இருக்கிறார். நம்முடைய அன்னை மொழி இருக்கிறது பாருங்க, எத்தனை இதிகாசங்களை சங்க இலக்கியங்களை கொடுத்த நம்முடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் நம்முடைய தமிழ் குடி. அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஒன்றிய அரசு 72 கோடி ஒதுக்கி இருக்குது. ஆனா இந்திய மண்ணினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 3 விழுக்காடு மக்கள் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்காக 1488 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்குது. ஒரு புள்ளி விவரம். ஏதோ மைக் அடிச்சிருச்சு அடிச்சுட்டு போறதில்ல. விசைத்தறியை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு விசைத்தறி தொழில் என்ன நிலைமைக்கு போயிருக்கிறது என்று சொன்னால், தங்கவேலு அதை உடைத்து பழைய இரும்புக்கு போடுகிற நிலைக்கு அந்த விசைத்தறி தொழில் போயிருக்கிறது. இன்னும் பிற விவசாயிகள் கோழிப்பண்ணையை ஆரம்பித்தார்கள். அந்த கோழிப்பண்ணையை நடத்த முடியாமல் அதுவும் மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு உழைக்கிற மக்கள், தொழில் முனைவோர்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போய்விடும் என்றுதான் இந்த மே நாளில் உழைக்கிற மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. நம்முடைய அன்னை நாடு இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் சர்வதேச நாடுகளினுடைய குப்பை தொட்டியாக இது மாறி இருக்கிறது. இந்த கிராமப்புறத்தை ஒட்டி இருக்கிற வஞ்சிபாளையம், கனியாம்பூண்டி இந்த புறத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் விளைபொருள் கட்டுப்படியாகிற விலை இல்லை என்பதற்காக விசைத்தறியை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு விசைத்தறி தொழில் என்ன நிலைமைக்கு போயிருக்கிறது என்று சொன்னால், தங்கவேலு அதை உடைத்து பழைய இரும்புக்கு போடுகிற நிலைக்கு அந்த விசைத்தறி தொழில் போயிருக்கிறது. இன்னும் பிற விவசாயிகள் கோழிப்பண்ணையை ஆரம்பித்தார்கள். அந்த கோழிப்பண்ணையை நடத்த முடியாமல் அதுவும் மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு உழைக்கிற மக்கள், தொழில் முனைவோர்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போய்விடும் என்றுதான் இந்த மே நாளில் உழைக்கிற மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. அரசு வேலைக்காக மனு போடுகிற போது தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி நிலை நிறைய இருக்கிறது. அவுட் சோர்சிங் முறையை எல்லா மட்டங்களிலும் கொண்டு வந்து விட்டார்கள். இதே திருமுருகன்பூண்டி நகராட்சியிலும் திருப்பூர் மாநகராட்சியிலும் கூட ஒன்றிய அரசினுடைய நிர்பந்தம் காரணமாக துப்புரவு பணி கூட அவுட் சோர்சிங் முறைக்கு போய்விட்டது. அதனால் இன்றைக்கு இங்கேயும் சரி, இன்னொரு இடங்களிலும் சரி, எங்கெங்கெல்லாம் தனியார் மயப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் லஞ்சம் ஊழல் மலிந்து மக்களுக்கு சேவை புரிகிற துறை இன்றைக்கு அவுட் சோர்சிங் முறைக்கு போனதன் காரணமாக அவன் லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் இருப்பானே தவிர நகரத்தை சுத்தம் செய்கிற அந்த நல்ல நோக்கம் தனியார் மையத்திற்கு இருக்காது, தனியார் முதலாளிக்கு இருக்காது. அரசினுடைய நோக்கம் சேவைத்துறை, இது தனியார் மயப்பட்டிருக்கிறது. பெரும் முதலாளிகள் வாங்கிய கடன் பார்த்திருப்பீங்க. அந்த பிளைட்டினுடைய அதிபர் யாரும் மல்லையா 9600 கோடி ரூபாய் தரணும். நீ நிறைய மோடிங்கிற பேர் வச்சிருக்கிற நிறைய பேர் அப்படித்தான். நிரவ் மோடி, லலித் மோடி இல்லையா, இவங்கெல்லாம் கடன் வாங்கிட்டு ஏப்பம் போட்டு போனவனுங்க. இவன் போயிட்டு ஒரு ஃபாரின்ல போய் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். அழகிகளோடு இருக்கிற புகைப்படம் இந்தியாவில் முக்கியமான பத்திரிகையில் வருது. அப்படி ஜாலியா இருக்காரு மல்லையா. அவர் ஒரு தடவை திடீர்னு வந்து சுயேட்சையா நின்று ராஜ்யசபா எம்பி கூட ஆகி போயிட்டான். இந்தியாவின் ஜனநாயகம் எப்படியெல்லாம் அவனுக்கு பயன்படுதுன்னு பாருங்க. வாங்கி பேங்க்ல கடனை வாங்கி 9600 கோடி வாங்கி ஏப்ப முட்டவன் ராஜ்யசபாவுக்கு போறான். இங்க வாங்கிட்டு இங்கிருந்து வெளியில போக முடியாம தடுத்து நிறுத்த வேண்டியவனுக்கு புற்றுநோய் அவங்களுக்கு வந்திருக்குது, சிகிச்சைக்காக போறான்னு சொல்லி லலித் மோடியினுடைய குடும்பத்தையும் அனுப்பிச்சு விட்டுருச்சு அந்த சுஷ்மா அந்த அம்மா இருக்கிறப்போ. கூட்டத்தினுடைய தலைவர் திருமுருகன்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் அன்பிற்குரிய அருமை தோழர் பொன்னுச்சாமி அவர்களே,
எனக்கு முன்னர் இங்கே பேசி விடைபெற்று சென்றிருக்கிற முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய அருமை தோழர் ஜிஎம்ஆர் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கவேல் அவர்களே, லீலாவதி அவர்களே, கோகிலா அவர்களே, கதிர்வேல் அவர்களே, நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அன்பிற்குரிய தோழர் ராஜேஸ்வரி அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, எனக்கு முன்னர் இங்கே பேசிய அபுசாலி, ஏபி ராஜேந்திரன், குமரேசன் உள்ளிட்ட தோழர்களே, பெருமளவிலே கிளைகளிலே இருந்து மேதன விழா பொதுக்கூட்டத்திலே பங்கு கொண்டிருக்கிற பெரியவர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் திருப்பூர் ஏஐடியூசி மாவட்ட குழுவின் சார்பில் புரட்சிகரமான மேனாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னர் பேசிய தோழர்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். உழைக்கிற மக்கள் தங்களுடைய வரவு செலவு கணக்கை பார்க்கிற நாள் இந்த மே நாள். உழைக்கிற மக்கள் தங்களுடைய உணர்வுகளை, உரிமைகளை எல்லாம் பிரதிபலிக்கிற அந்த உன்னதமான இந்த மே நாளில் நாம் என்னவெல்லாம் இழந்திருக்கிறோம், எதனால் இழந்திருக்கிறோம், எந்த அரசுகளால் இத்தகைய உரிமைகள், உழைக்கிற மக்கள் போராடி பெற்ற உரிமைகள் இன்றைக்கு பறிபோயிருக்கிறது என்று கணக்கு பார்க்கிற நாள், கணக்கு தீர்க்கிற நாள் தேர்தல். நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் உழைக்கிற மக்களை சந்திக்கிற போதெல்லாம் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவை பீடித்திருக்கிற 3 கொள்கைகள்: தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். இந்த உலகமயம் கொள்கைகள் இந்தியாவை ஆட்கொள்கிற போது இந்தியாவில் இருக்கிற தொழில் முனைவோர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடியூசியும் தொடர்ச்சியாக வீதிக்கு வீதி இத்தகைய பாதிப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகிற போது ஏளனமாய் எள்ளி நகைத்தவர்கள் இன்றைக்கு தொழிலே நடத்த முடியவில்லை, ரா மெட்டீரியல்களினுடைய விலை, மூலப்பொருட்களினுடைய விலை தாறுமாறாக ஏறி தொழில் நடத்த முடியாத நிலையில் இருக்கிறது என்று புலம்புகிறார். திருப்பூர் மாநகரத்தினுடைய ஜீவநாடியாக இருக்கிற பனியன் தொழில் அழிவின் விளிம்பில் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இது என்ன காரணம் என்று பேசுகிற போது சொல்லுகிறார்கள், எல்லா வட்டத்திலும் பல்முறை பலமுனை வரியை ஜிஎஸ்டி என்கிற பெயரால் போடுகிறார்கள், தொழில் நடத்தவே இயலவில்லை என்று ஒரு புறத்தில் பனியன் உற்பத்தியாளர்கள் சொல்லுகிறார்கள். உழைக்கிற மக்கள் தாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் உண்டு உயிர் வாழ்கிற உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிட முடியவில்லை, தாறுமாறாய் விலை உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு புறத்தில் உணவுப் பொருட்களை விளைவிக்கிற உழவர் பெருமக்கள் தாங்கள் விளைவிக்கிற உணவுப் பொருளுக்கு, விளைபொருளுக்கு கட்டுப்படியாகிற விலை கிடைக்கவில்லை என்று ஒரு புறத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவையும் கூட்டி பார்க்கிற போது மையமான ஒரு கருத்து வரும். இப்படி உழைக்கிற மக்கள் வருமானம் போதவில்லை, விலைவாசி உயர்ந்து விட்டது என்று சொல்கிறார். உணவுப் பொருளை உற்பத்தி செய்து கொடுக்கிற விவசாயி கட்டுப்படியாகிற விலை கிடைக்கவில்லை என்று வீதியில் போராடுகிறான். தொழில் முனைவோர்கள் ரா மெட்டீரியல், மூலப்பொருட்களினுடைய விலை தாறுமாறாக உயர்கிறது, தொழில் நடத்த முடியவில்லை என்று புலம்புகிறார்கள். அவர்களும் ஒரு கட்டத்தில் போராடுகிறார்கள். நாம் இதைத்தான் கேட்கிறோம். இதற்கு மத்தியில் ஒளிந்திருக்கிற உண்மை என்ன? இதுதான் தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். நம்முடைய அன்னை நாடு இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், சர்வதேச நாடுகளினுடைய குப்பை தொட்டியாக இது மாறி இருக்கிறது. இந்த கிராமப்புறத்தை ஒட்டி இருக்கிற வஞ்சிபாளையம், கனியாம்பூண்டி, இந்த புறத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் விளைபொருள் கட்டுப்படியாகிற விலை இல்லை என்பதற்காக விசை தெரிய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு விசைத்தறி தொழில் என்ன நிலைமைக்கு போயிருக்கிறது என்று சொன்னால், தங்கவேலு அதை உடைத்து பழைய இரும்புக்கு போடுகிற நிலைக்கு அந்த விசைத்தறி தொழில் போயிருக்கிறது. இன்னும் விவசாயிகள் கோழிப்பண்ணையை ஆரம்பித்தார்கள். அந்த கோழிப்பண்ணையை நடத்த முடியாமல் அதுவும் மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு உழைக்கிற மக்கள், தொழில் முனைவோர்கள் வீதியில்
சொன்னால் இந்தியாவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போய்விடும் என்றுதான் இந்த மே நாளில் உழைக்கிற மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருளுக்கு அதிக வரியை காங்கிரஸ் ஆளுகிற போது போட்டார்கள். உள்நாட்டு தொழில் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு ஓபன் மார்க்கெட் என்று, திறந்த வெளி சந்தை என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்ததற்கு பின்னால் கோவையில் இருக்கிற இன்ஜினியரிங் தொழிற்சாலைகள் இல்லை, நடத்தவே முடியாத நிலைக்கு மாறி இருக்கிறது. இதை மாற்றுவதற்கான என்ன ஏற்பாடு என்று உழைக்கிற மக்கள் இந்த மே நாளில் கணக்கு பார்க்க வேண்டிய நாள் என்பதைத்தான் ஏஐடியூசியும் எங்களுடைய அரசியல் தலைமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்வைக்கிறது. ஒன்றியத்தை ஆளுகிற மோடியினுடைய அரசாங்கம், ராஜேந்திரன் பேசுகிற போது கூட சொன்னார், உழைக்கிற மக்களினுடைய சட்டங்கள் 44 தொழில் தகராறு சட்டங்கள் ஏஐடியூசி சங்கம் உருவாகிற போது தொடர்ச்சியாக நாம் போராடினோம். இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய லாலா லஜபதி ராய் தலைமை தாங்கிய இந்த ஏஐடியூசி தொடர்ச்சியாக போராடியதன் விளைவாக அதனோடு சேர்ந்து உழைக்கிற மக்களுக்காக போராடுகிற இடதுசாரி அமைப்புகளும் சேர்ந்து குரல் கொடுத்து போராடிய போது 44 தொழில் தகராறு சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இன்றைக்கு அந்த 44 தொழிலாளர் நல சட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய தவறான கொள்கையின் காரணமாக 4 தொகுப்புகளாக சுருக்கப்பட்டிருக்கிறது. உழைக்கிற மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், நிரந்தர தொழிலாளி என்பது இனிமேல் கிடையாது. காலண்டர் காகிதத்தை அன்றாடம் கிழித்து எரிந்து விடுவோமே, அதை போல உழைக்கிற மக்களினுடைய நிலையும் இப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். தேவை என்றால் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம், தேவையில்லைன்னா கிழிச்ச கடையில சுருட்டி போட்டுருவான். அவுட் சோர்சிங் முறை கொண்டு வந்து நிரந்தர பணித்தன்மையை இந்த ஒன்றிய அரசு இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது. இன்னொரு புறத்தில் வேலை வாய்ப்புக்காக வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பல லட்சம் பேர் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு துப்புரவு பணிக்காக 1,00,000 பேருக்கு மேல் மனு போட்டார்கள் என்கிற செய்தி வருகிறது. அரசு வேலைக்காக மனு போடுகிற போது தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி நிலை நிறைய இருக்கிறது. அவுட் சோர்சிங் முறையை எல்லா மட்டங்களிலும் கொண்டு வந்து விட்டார்கள். இதே திருமுருகன்பூண்டி நகராட்சியிலும் திருப்பூர் மாநகராட்சியிலும் கூட ஒன்றிய அரசினுடைய நிர்பந்தம் காரணமாக துப்புரவு பணி கூட அவுட் சோர்சிங் முறைக்கு போய்விட்டது. அதனால் இன்றைக்கு இங்கேயும் சரி, இன்னொரு இடங்களிலும் சரி, எங்கெங்கெல்லாம் தனியார் மயப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் லஞ்சம் ஊழல் மலிந்து மக்களுக்கு சேவை புரிகிற துறை இன்றைக்கு அவுட் சோர்சிங் முறைக்கு போனதன் காரணமாக அவன் லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் இருப்பானே தவிர நகரத்தை சுத்தம் செய்கிற அந்த நல்ல நோக்கம் தனியார் மையத்திற்கு இருக்காது, தனியார் முதலாளிக்கு இருக்காது. அரசினுடைய நோக்கம் சேவைத்துறை, இது தனியார் மயப்பட்டிருக்கிறது. இது எல்லா மட்டங்களிலும் இது வந்திருக்கிறது, நீக்க மரம் நிறைந்திருக்கிறது. இது ஒன்றிய அரசினுடைய தவறான கொள்கையினுடைய உச்சகட்டம். இனி தொடர்ச்சியாக பல்வேறு விவரங்கள். இன்றைக்கு என்னவெல்லாம் இந்த நாட்டில் இத்தகைய நெருக்கடி எல்லாம் சொன்ன பாருங்க, இந்த நெருக்கடி எல்லாம் உழைக்கிற மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே சட்டம் என்றெல்லாம் கூவி கூவி வீதிகளிலே சொல்லுகிறார்கள். நமக்கு கூட இது ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே ஓட்டு அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று கூட சிலர் சிந்திக்க கூடும். ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிற நம்முடைய இந்திய தேசம், இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பில் முகப்புரையில் இந்தியா மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்றுதான் பதியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த மதச்சார்பற்ற இந்தியா இருக்கிறதா என்றால் என்ன மாதிரியான நிலையில் இந்தியா இருக்கிறது? இத்தகைய மோசமான பாரதிய ஜனதாவினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து பேசினார், எழுதினார் என்பதற்காக ஒரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஒரு கவிஞர் எழுதினார் என்பதற்காக கொல்லப்படுகிறார். நரேந்திர தபோல்கர் கொல்லப்படுகிறார். ஒரு கவிஞர் கல்புர்கி கொல்லப்படுகிறார்.
காவிய தலைவன் சிவாஜி காவி தலைவன் அல்ல சொல்லுகிறார்களே, சிவாஜி ஒரு காவி தலைவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படி அல்ல, அவன் ஒரு காவியத்தின் தலைவன் வீர சிவாஜி என்று எழுதினார் என்பதற்காக மும்பையில் ஏஐடியூசியினுடைய தலைவர் கோவிந்த் பன்சாரே கொல்லப்படுகிறார். இந்த துப்பாக்கி, ஒரே துப்பாக்கி, உழைக்கிற மக்களுக்காக பேசப்படுகிற அந்த குரலை சுட்டு கொல்லுகிறது என்று சொன்னால் இதை எதிர்த்து களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? நாம் உண்ணுவதற்கும் எண்ணுவதற்கும் கூட தடை விதிக்கிறார்களே, நியாயம் தானது? அக்லத் என்கிற இஸ்லாமியன் மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்பதற்காக வீடு புகுந்து அடித்துக் கொள்கிறார்கள். நாம் கேட்கிறோம், இந்திய மண்ணில் உங்களுடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது, இரவிலே வயிற்று பசியோடு 47 விழுக்காடு மக்கள் பட்டினியால் படுத்துறங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, அவற்றுக்கு என்ன தீர்வு? அவன் விரும்புவது மாட்டுக்கறி, என்னவோ சாப்பிட்டு போறான். ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறானே, அவன் சாப்பிட வைப்பதற்கு என்ன ஏற்பாடு என்று ஏதாவது சிந்தனை இந்த அரசுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு பெரிய தேசபக்த கடமையை சொல்லிடுவாங்க. அந்த கார்கில் யுத்தம் வந்து ஒரு தடவை, அந்த கார்கில் யுத்தம் வருகிற போது உங்களுக்கு எல்லாம் பிஜேபி விமர்சனம் செய்தால் சொல்லிவிடுவான், உங்களுக்கு எல்லாம் தேசபக்தியே கிடையாது. அங்கே ராணுவ வீரன் எல்லையிலே உயிர் நீத்துக் கொண்டிருக்கிறான், இங்க நீங்க கூவி கூப்பாடு போடுகிறீர்கள் என்றெல்லாம் பேசினார். அதை கண்டுபிடிச்சதே ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் சொன்னான், எவனோ வெளியிலிருந்து வந்துட்டான்னு சொல்லி. அந்த சவப்பெட்டி செய்வதிலே கூட பலாயிரம் கோடியை ஊழல் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இப்போ ஒரு ஓடிட்டு இருக்கு. அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலா சென்ற பயணிகளை தீவிரவாதி சுட்டு கொண்டுட்டான். நாம் பகிரங்கமாக சொல்லுகிறோம், வன்முறை என்பதும் தீவிரவாதம் என்பதும் எந்த தரப்பில் இருந்தாலும் அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடியூசியும் அனுமதிப்பதில்லை. கடுமையாக அவர்களை கண்டிக்கிறோம். அவர்கள் மீது உரிய சட்டபூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் கேட்கிறோம், அந்த தீவிரவாதி அந்த காஷ்மீர் மாநிலத்துக்குள் ஊடுருவி வருகிற போது உள்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? சாதாரணமா எவனாவது ஒருத்தன் இங்கே 2 வீலர்ல போயிட்டு இருப்பாங்க பாருங்க, கட்டிட தொழிலாளி போயிட்டு ஒரு கோட்டரை வாங்கிட்டு பாதி அடிச்சுட்டு பாதிய வண்டி கவர்ல வச்சுட்டு போயிட்டு இருப்பார். அவரை எப்படித்தான் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்கன்னு தெரியாது. அவனை நிறுத்தி வச்சு வாயை ஊத சொல்லி அவன் மேல கேஸ போட்டு ஒரு 13,000 ரூபாய் போட்டு தள்ளுகிற மாதிரியான காவல்துறை எல்லாம் இருக்கிற போது AK-47 மாதிரி நவீன இயந்திரங்களோடு தீவிரவாதி ஊடுருவி வருகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு உள்துறை செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. நியாயமா இல்லையா? என்ன கொடுமைங்க! இந்த மேதின விழா பேரணி நடத்துவதற்கு அனுமதி இல்லை. இங்க பெரிய 1.5 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, பேரணி போகக்கூடாது, இதனால என்ன விளைவுகள் எல்லாம். நாங்க பேரணி போய் என்னையா விளைவு ஏற்படுது? அப்படி இந்த பேரணியை கூட அனுமதிக்காத நம்முடைய செயலாக்கமிக்க துறைகள் எப்படி தீவிரவாதி உள்ள வந்தா அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றும் புரியல. இதெல்லாம் உழைக்கிற மக்கள் சிந்திப்பதற்காக சொல்லுகிறோம். அப்புறம் இன்னைக்கு அடுத்தது இதை சொல்லுவான். இப்போ என்ன தேர்தல் வர, தேர்தல் காலம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்படி தேசபக்தி எல்லாம் வந்துடும் நாட்டுக்குள்ள. நாம் சொல்லுகிறோம், ராமன் பிறந்த மண் அப்படின்னு சொல்லப்படுகிற இதிகாசங்களில் சொல்லப்படுகிறது. ராமன் வாழ்ந்தாரா இல்லை என்பது ஒரு கற்பனை காப்பியம். அது நல்ல அருமையான கற்பனை காப்பியம் அவர் எழுதியது. அந்த ராமன் வாழ்ந்ததாக பிறந்ததாக சொல்லப்படுகிற அயோத்தி, அந்த அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதி இப்ப நடந்ததுல தேர்தல், அந்த பைசாபாத் நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு பொது தொகுதி. சமாஜ்வாடி ஒரு தலித் வேட்பாளரை, தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவனை போட்டு பிஜேபி தோற்கடித்து விட்டது. என்ன இதிலிருந்து புலப்படுகிறது என்று சொன்னால், ராமன் கூட இவர்களை கைகழுவி விட்டான் என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது. எப்படி ராமன் பிறந்தான், அவன் வாழ்ந்தான் என்றெல்லாம் நாமும் படித்திருக்கிறோம். அவனை எதிர்த்து போரிட்டு வருகிற போது ஆயுதமெல்லாம் இழந்து நிராயுதபாணியாக தரை பார்த்து நின்ற ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொன்ன சாந்த சொரூபன் நம்முடைய ராமன். இந்த ராமன் இப்படி சாந்த சொரூபனாக இருக்கிற ராமன் பெயரால் எவ்வளவு மோசமான விளைவுகளை இந்த நாட்டில் அரங்கேற்றி இருக்கிறீர்கள். அயோத்தியிலே கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காக
சோமநாதர் ஆலயத்தில் இருந்த எல்கே அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் ஒரு செங்கல் யாத்திரையை ஏற்படுத்தினார். நாடு முழு செங்கல் எங்க வேணாலும் கொண்டு போய் ஒரு லோடு இறக்குனா இறக்கிட்டு போயிடுவான். ஆனால் இங்கிருந்து கூட செங்கல் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எங்கெல்லாம் அந்த பயணம் சென்றதோ அங்கெல்லாம் இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையில், இந்து கிறிஸ்தவர்களுக்கு இடையில், இந்து தலித் மக்களுக்கு எதிராக ஒரு கலவர யுத்தத்தை ஏற்படுத்தினார்களே, நாம் பார்த்திருக்கிறோம். மறக்க முடியாத நிலையில் அது இருக்கிறது. நாம் சொல்றோம், ராம அவருடைய இருப்பிடத்தை அவர் கட்டிக்க மாட்டாரா? அப்படியெல்லாம் அவர்கள் போகிற போது அப்படியெல்லாம் செய்தார்களே, அந்த ராமன் பிறந்ததாக சொல்லப்படுகிற அந்த மண்ணில் கூட பிஜேபி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது ஒரு புறத்தில் போய்கொண்டே இருக்கிறது. பெட்ரோல் விலை, டீசல் விலை, இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லுகிறார். கச்சா எண்ணெய் $110 விற்று கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் காலத்தில் மாட்டு வண்டியில் வாஜ்பாய் பார்லிமெண்ட்டுக்கு போனார். 2 பைசா ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி $110 சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் விற்கிற போது 45 ரூபா பெட்ரோலினுடைய விலை. இன்னைக்கு சர்வதேச சந்தையில் 53 ரூபாய் 80 காசு இன்றைய மதிப்பில் ஒரு டாலர். ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலை 53.8.0. இன்னைக்கு பெட்ரோல் என்ன விலைக்கு விற்கணும்? $110 விற்கிறப்ப 45 ரூபாய்க்கு வைத்தப்போ கொஞ்சம் கூடுதலாக போச்சுன்னு மாட்டு வண்டியில் ஊர்வலம் போனீர்களே, இப்போ சரிபாதிக்கு மேல் இறங்கி இருக்கிறது. பெட்ரோலினுடைய விலை எவ்வளவா இருக்கணும்? இன்னைக்கு 101 ரூபா 80 காசு. சரியா? 109 ரூபா. டீசல் ஏறத்தாழ 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. யாரை ஏமாற்றுவதற்காக இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? சர்வதேச சந்தையில் ஏறி இறங்குகிற போது விலை இறங்கணும். விலை மட்டும் ஏறிக்கொண்டே இருக்கிறது, இறங்குவதே இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்த எரிபொருளினுடைய கம்பெனியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவருடைய அருமை நண்பர்கள் அம்பானியும் அதானியும். இன்றைக்கு எரிபொருள் டீலர்கள் அவங்க தான் இந்தியாவில் பெரும்பான்மையான எண்ணெய் கிணறுகளை வைத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். எடுத்து லாபம் சம்பாதிக்கிறார். பெட்ரோல் பம்பில் வேலை செஞ்சு கொண்டிருந்த அம்பானி பிரதர்ஸ் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான மாளிகையை கட்டி அங்க ஹெலிபேடு மேல மாடியில் ஹெலிகாப்டர் இறங்குதளத்தை அமைத்து அந்த 24 மாடிக்கும் கார் நேரடியாக எங்கேயும் கால் நிலத்திலேயே முட்டாம கூட அந்த அளவுக்கு போவதற்குண்டான ஏற்பாட்டை செய்கிறார்கள் என்று சொன்னால் இது யாருக்கான அரசாங்கம் என்கிற கேள்வியைத்தான் இந்த மேனாளில் உழைக்கிற மக்களுக்கு சிந்தனைக்காக செய்திகளை சொல்லுகிறோம். இது ஒன்றிய அரசு ஒரு புறத்தில் தொடர் தாக்குதலை மேற்கொள்ளுகிறது. இதுல இன்னொரு புறத்தில் சொல்லுகிறார்கள், இந்த பிஜேபியினுடைய 14 ஆண்டு கால ஆட்சியில வந்தோடனே திருக்குறள்ல பேசுவார் நம்முடைய அன்பிற்குரிய நரேந்திர தாஸ் மோடி. வந்தோடனே திருக்குறள் ஒன்று அடிச்சு விட்டுருவார். தமிழ் மேல அவருக்கு அவ்வளவு காதல். ஏன்னா எந்த பார்லிமெண்ட்லையும் ஜெயிக்க முடியல. எப்படியாவது தமிழ்நாட்டில் காலை ஊன்றி விட வேண்டும், எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லி தலையான நடக்கிறாங்க. ஆனா தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இந்த 14 ஆண்டுகளில் 72 கோடி ரூபாய் மாத்திரம்தான் ஒதுக்கி இருக்கிறார். நம்முடைய அன்னை மொழி இருக்கிறது பாருங்க, எத்தனை இதிகாசங்களை சங்க இலக்கியங்களை கொடுத்த நம்முடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் நம்முடைய தமிழ் குடி. அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஒன்றிய அரசு 72 கோடி ஒதுக்கி இருக்குது. ஆனா இந்திய மண்ணினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 3 விழுக்காடு மக்கள் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்காக 1488 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்குது. ஒரு புள்ளி விவரம். ஏதோ மைக் கிடைச்சிருச்சுன்னு அடிச்சு விட்டு போறதில்ல. யாரு பேசுற அந்த மொழியை? நாம சாமி கும்பிட போவோம், திருமுருகநாதர் ஆலயத்துக்கு போவோம். என்னுடைய கஷ்டத்தை நான் போய் சொல்லிடுவேன். ஏன்னா கதிர்வேல்கிட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டோம்னா எனக்கு பிடிக்காதவர் அவர் போட்டு எழுந்திருவார். அதனால போய் சாமி கிட்ட போய் என்னுடைய கஷ்டம் இப்படி எல்லாம் ஆயிருக்குது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சு விட்றப்பான்னு போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வர்ற அந்த செய்தி சொல்லுவதற்கு இடையில் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு அந்த தேவபாசை என்று
சொல்லுகிற 3 விழுக்காடு மக்கள் மட்டும் பேசுகிற சமஸ்கிருதத்தை முன்னுக்கு கொண்டு வர்றாராமா. புரிஞ்சுக்க இவன் எந்த நோக்கத்தோடு தமிழ்நாட்டுக்குள் வளம் வந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு மும்மொழி கொள்கை, இந்த மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தினா தான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதியை கொடுப்போம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிலுவையில் இருக்கிற அந்த சம்பளத்தெல்லாம் கொடுப்போம் சொல்லி மும்மொழி கொள்கை அமுல்படுத்தணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உறுதியோடு நின்று இதை எதிர்ப்பதில் இந்தியாவுக்கே முன்மாதிரியான மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இருக்கிறது. பிஜேபியினுடைய மக்கள் விரோத எந்த சட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடியூசியும் இணைந்தே பயணிக்கிறது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு RN ரவி போறாரு, ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு மதச்சார்பற்ற இந்திய தேசத்தில் ஒரு ஆளுநராக இருக்கிற RN ரவி ஜெய் ஸ்ரீராம்ங்கிறார். அங்க போய் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறார், ஒரு மதச்சார்பற்ற தேசத்தினுடைய முதல் குடிமகன் ஆளுநர். நாம் போய் இன்குலாப் ஜிந்தாபாத்னு ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்ல முடியுமா? சொல்லுவது சரியாகத்தான் இருக்குமா? அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதற்குண்டான ஏற்பாடு. தெரிஞ்சு கூட தெரியாம கூட தப்பி தவறி கூட அவர் வர்றாருன்னா கருப்பு சட்டை கூட போட்டு போக கூடாது. அவருக்கு இன்னைக்கு கருப்புனா சிவப்புனா நீளம்னா இன்னைக்கு பிஜேபி அலட்சியாக இருக்கிறது. ஏன்னு கேட்டா தந்தை பெரியாரும் ஜீவாவும் சிங்காரவேலரும் பண்படுத்திய இந்த தமிழ் மண்ணில் மதத்தின் பெயரால் உழைக்கிற மக்களை பிரிப்பதற்குண்டான ஏற்பாடு நடக்கிறது. இதை ஒருபோதும் ஏஐடியூசியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அனுமதிக்கவே போவதில்லை. RN ரவி வந்து சொல்றார், தேசிய கீதம் பாடணும், தப்பில்லை. தமிழ் தாய் வாழ்த்து எங்களுடைய நீராறும் கடலுடுத்த ஏன் பாடக்கூடாதா? பாடணும்னு எந்திரிச்சு வெளியே போறானே, தமிழ்நாட்டு விட்டே போயிருன்னு நாங்கள் சொல்றோம். போடுறாரு 10 சட்டங்களை தமிழ்நாடு சட்டமன்றம் பாஸ் பண்ணி அனுப்புது. அவர் கையெழுத்து போடாம திருப்பி அனுப்புறாரு. மறுபடியும் தீர்மானம் போட்டு பாஸ் பண்ணி அனுப்புது தமிழ்நாடு சட்டமன்றம். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லுது, ஒரு தடவை திருப்பி அனுப்பின தீர்மானத்தை மீண்டும் சட்டமன்றம் சட்ட முன்வடிவை பாஸ் பண்ணி அனுப்புனா அது எந்த தடையும் இல்லாமல் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அப்பட்டமாக இந்த RN ரவி பிஜேபியினுடைய RSS அடியாளாக இன்றைக்கு இருக்கிற காரணத்தால், பிஜேபியினுடைய ஏவல் நாயாக இன்றைக்கு இந்த கவர்னர் இருக்கிற காரணத்தால் இந்த முன்வடிவை அனுப்பாமே வச்சிருந்தாங்க. உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு போய் இந்த ஜனநாயக படுகொலைக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நடத்தியதன் விளைவாக இன்றைக்கு நீதிமன்றம் பெரிய சுத்தியில் எடுத்து அந்த நீதிபதி டொம்முன்னு மண்டை மேல போட்டார். அப்படியாவது இந்த கொழுப்பு கொஞ்சமாவது அந்த ஆரிய RN ரவிக்கு அடங்கி இருக்கிறதா? இல்ல. குழு ஊட்டியில் போய் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டுறார். போட்டி அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் நடத்துவதற்குண்டான ஏற்பாட்டை பாரதிய ஜனதா செய்கிறது என்று சொன்னால், உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக, தமிழ் மொழிக்காக இந்த அரசு என்னென்னவெல்லாம் நடவடிக்கை மேற்கொள்ளுகிறதோ அந்த நடவடிக்கைகளுக்கு தமிழ் மக்கள் ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை இந்த RN ரவி நெறித்து கொண்டிருக்கிற கொடுமை இருக்கிறது. உழைக்கும் மக்கள் போராட முடியாது, எங்கேயும் போராட முடியாது, உரிமைகளை கேட்டு வீதிக்கு வர முடியாது. இப்படி ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிற போது தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக நாம் கனல் கக்குகிற போராட்டத்தை எதிர்காலத்தில் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிறைய விஷயங்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த தேசம் இன்றைக்கு இத்தகையான நெருக்கடிகள் எல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற போது கல்வி பயில்வதற்காக 12ஆம் வகுப்பை கடந்து முடித்த மாணவன் கல்லூரி வாசலில் கால் வைக்கிற போது கல்வி கடனுக்காக வங்கி கதவை தட்டுகிறான். கடனை வாங்கி படித்துக் கொண்டு போகிற போது முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுகிற போது கூட அவனுக்கு உரிய வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. கிடைத்த வேலையை செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிற போது வங்கியிலிருந்து ஓலை வருகிறது, கல்வி கடன் வாங்காதவன் கட்டலினா
அதை வசூல் பண்ணுவதற்கு அவங்களுடைய தகப்பனாரும் தாயினுடைய படத்தை வங்கி முன்னால போட்டு இவர்கள் கல்வி கடன் வாங்கி கட்டாதவர்கள் என்கிற பட்டியலை போட்டுகிறார். கல்வி கடன் பெறுவதற்கு தரிமடுமா அந்த தாளம் படுமான்னு தெரியாது. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் தான் கல்வி கடனை ஏழை மக்களுக்கு கிடைக்கிறது. ஒரு கட்டிட தொழிலாளியோ பனியன் தொழிலாளியோ அல்லது கூலி வேலை செய்கிற அந்த தொழிலாளிக்கு கல்வி பயில்வதற்கான வங்கி கடன் கிடைப்பதில்லை. பாராளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சுப்பராயன் அவர்கள் ஒரு கேள்வியை நம்ம நிம்மியம்மாகிட்ட வச்சார். இந்தியாவில் கல்வி கடன் தள்ளுபடி செய்கிற நிலை உண்டா இல்லையா? கல்வி பயின்ற மாணவன் வேலை வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அவனுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கேள்வி போட்டார். கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம அந்த அம்மா சொல்லிச்சு, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு. கல்வி கடனை தள்ளுவதற்கு செய்வதற்குண்டான திட்டம் இந்த அரசிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற இந்த பிஜேபியினுடைய அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய கடன் 25 லட்சம் கோடி ரூபாய்களை இன்றைக்கு ரைட் ஆஃப் செய்திருக்கிறார், தள்ளுபடி பண்ணி இருக்கிறாங்க. பெருமுதலாளிகள் இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு சகல விதமான கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள். தடையில்லாத மின்சாரம், எவ்வளவு நிலமேனாலும் எடுத்துக்கலாம். இந்தியாவில் இருக்கிற தொழில் தகராறு சட்டங்கள் அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பொருந்தாது. அட்டை எப்படி ரத்தத்தை உறிஞ்சுவாங்க ஒட்டி கடிச்சவனுக்கே தெரியாம அந்த மாதிரி உழைக்கிற மக்களினுடைய ரத்தத்தை நீங்கள் உறிஞ்சி கொள்ளலாம் போடுறான் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு. தடையில்லாத மின்சாரம், தடையில்லாமல் நீர் விநியோகம், குடிநீர் எந்த காலத்திலையும் தடை இருக்காது. இங்கெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகும் பாருங்க. அந்த பன்னாட்டு கம்பெனி எம்என்சி கம்பெனி எல்லாம் வந்து இருந்தான்னா அவனுக்கு எந்த தடையுமே இருக்காது. நீங்க போய் சங்கம் சேர்த்துறது, கொடி நட்டுறது, அங்க போய் சங்கம் சேர்த்துற வேலையெல்லாம் நடக்காது. அப்படியே ஒப்பந்தத்திலே போட்டு கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள விட்டுருக்காங்க. நான் இவ்வளவெல்லாம் பண்ணுகிற இந்த அரசாங்கம் ஏழை மாணவனுடைய கல்வி கடனை ரத்து செய்வதற்கு, தள்ளுபடி செய்வதற்கு எந்த ஏற்பாடாவது இருக்கா? பெருமுதலாளிகள் வாங்கிய கடன் பார்த்திருப்பீங்க. அந்த பிளைட்டினுடைய அதிபர் யாரும் மல்லையா 9600 கோடி ரூபாய் தரணும். நீ நிறைய மோடிங்கிற பேர் வச்சிருக்கிற நிறைய பேர் அப்படித்தான். நிரவ் மோடி, லலித் மோடி இல்லையா, இவங்கெல்லாம் கடன் வாங்கிட்டு ஏப்பம் போட்டு போனவனுங்க. இவன் போயிட்டு ஒரு ஃபாரின்ல போய் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். அழகிகளோடு இருக்கிற புகைப்படம் இந்தியாவில் முக்கியமான பத்திரிகையில் வருது. அப்படி ஜாலியா இருக்காரு மல்லையா. அவர் ஒரு தடவை திடீர்னு வந்து சுயேட்சையா நின்று ராஜ்யசபா எம்பி கூட ஆகி போயிட்டான். இந்தியா ஜனநாயகம் எப்படியெல்லாம் அவனுக்கு பயன்படுதுன்னு பாருங்க. வாங்கி பேங்க்ல கடனை வாங்கி 9600 கோடி வாங்கி ஏப்ப முட்டவன் ராஜ்யசபாவுக்கு போறான். இங்க வாங்கிட்டு இங்கிருந்து வெளியில போக முடியாம தடுத்து நிறுத்த வேண்டியவனுக்கு புற்றுநோய் அவங்களுக்கு வந்திருக்குது, சிகிச்சைக்காக போறான்னு சொல்லி லலித் மோடியினுடைய குடும்பத்தையும் அனுப்பிச்சு விட்டுருச்சு அந்த சுஷ்மா அந்த அம்மா இருக்கிறப்போ. இப்படி யாருக்கான அரசாக இந்த அரசு இருக்கிறது? நிறைய கேள்வி இருக்கிறது. இங்க வந்து சொல்றேன், நானும் இந்து நீயும் இந்து, நாம் எல்லாம் அனைவரும் இந்து தான். அபிசாலியை தவிர இங்க எல்லாருமே இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்களாகத்தான் இருப்போம். அண்ணன் ராமசாமி இருக்கார், அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான். நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவன். ஒரு சாதியை மறுக்கிறது இல்லை, இருக்குதுல்ல. அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான் இங்க கோவை மெடிக்கல் வச்சிருக்கார். நல்லா பழனிசாமி என்கிற அவர் வச்சிருக்கார். அவர் உடல்நல சரியில்லைன்னு சொல்லிட்டு போனோம்னே, ஆனால் நம்ம சாதிக்காரர் வந்திருக்காருன்னு சொல்லி ஏதாச்சும் இலவசமா மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடு எங்கேயாவது உண்டா ராஜேந்திரன்? பணம் கட்டினாலே பெட் இல்லைன்னு சொல்லி பெட்டுக்கு ரெக்கமெண்டுக்கு போக வேண்டியது இருக்குது கோவை மெடிக்கல். இங்கே சென்னை சில்க்ஸ் எல்லாம் இருக்குது, நமக்கு வேண்டியவங்க தான். போய் ஏதாவது 2 பேண்ட் ஷர்ட் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம சாதியை சேர்ந்தவர் தான் சொல்லி யாராச்சுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்புறம் என்ன எல்லாரும் ஒரே மதம் ஒரே ஜாதி? என்ன கொடுமைன்னு கேட்கிறேன். என்ன கொடுமை இதெல்லாம்? இந்த ஏற்றத்தாழ்வுகளை மாற்றாமல் ஒருத்த உயரமா இருப்பான், ஒருத்த பள்ளத்தில் இருப்பான். இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் மாற்றாமல் நானும் இந்து நீயும் இந்து தானே எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? ஒருத்த பாவமே பண்ணி பல்லாயிரக்கணக்கான கோடி அடிச்சு வச்சிருப்பான். ஒருத்த பஞ்சை பராரியாக வீட்டில் படுத்து கண்ணில் பஞ்சடைத்து போய் படுத்திருக்கிறானே. இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் மாற்றாமல் நானும் இந்து நீயும் இந்து ஒரே நாடு ஈர வெங்காயம், இதையெல்லாம் மறைப்பதற்கு கடவுளை
கடவுளை பயன்படுத்துகிறீர்களே, கடவுள் அப்படித்தான் சொன்னாங்களா? இதிகாசங்களில் கடவுளுக்கு எப்படியெல்லாம் கற்பனை செஞ்சு எழுதியிருக்கான் தெரியுமா நம்முடைய தமிழ் புலவர்கள்? அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி வேண்டும்னு கேட்டான். அவனுக்கு அன்னைக்கு தெரியல கம்யூனிஸ்ட் கட்சி வேணும்னா நாட்டில் சொல்ல தெரியல. எப்பெல்லாம் பசிக்கிறது என்று வருகிறார்களோ அவர்களுக்கு எடுத்து கொடுக்கிற போது அல்ல அல்ல குறையாத அன்னப்பாத்திரம் வேண்டும் என்று கேட்டான். காமதேனு கறக்க கறக்க மடிவற்றாத காமதேனு வேணும்னு கேட்டு எழுதிய சமூகம் தமிழ் சமூகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன தமிழ் சமூகம் இங்க வந்து போய் வக்பு திருத்த சட்டம்ங்கிற பேர்ல என்னவெல்லாம் கொடுமை செய்கிறீர்கள். நாம் ஆதரிப்பதில்லை, தீவிரவாதத்தை ஆதரிப்பதல்ல. இது 815 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மன்னர்கள் இந்திய மண்ணை ஆண்ட போது, முகல் சாம்ராஜ்யத்திலிருந்து அனைவரும் ஆண்ட போது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் அந்த வக்பு சொத்து இல்லை. வக்பு என்றால் நன்கொடை. அந்த நன்கொடையால் வந்த சொத்துக்களை ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு, கல்வி போதிப்பதற்கு அந்த வக்பு நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் கொடுத்தார். ஏன் அருகில் இருக்கிற அனுப்புவாளையம் மேல்நிலைப் பள்ளி, அந்த பள்ளியை நாங்கள் அறநிலையத்துறையிலிருந்து கல்வித்துறைக்கு மாற்றுவதற்காக போகிற போது பழைய குறிப்பேடுகளில் இருந்தது 17.36 ஏக்கர். திப்பு சுல்தான் மாரியம்மன் கோயில் இருக்குது பாருங்க, அனுப்புவாளையம் மாரியம்மன் கோயிலில் வேலை செய்கிற அந்த ஊழியர்கள் அதில் விளைகிற பயிர் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கோயில் பணிகளை தெய்வ வழி அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக திப்பு சுல்தான் எழுதி வைத்ததாக சொன்னார். அவன் இந்து கோயிலுக்கு தான் கொடுத்தான். என்னவெல்லாம் நடக்கிறது, நிறைய செய்திகள் இருக்கிறது. நம்ம பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும் சொல்வதற்கு ராமாயணம், மகாபாரதம் மண்ணாசை கூடாது என்று சொல்வதற்காக படைக்கப்பட்ட கற்பனை காவியம். இதையெல்லாம் பயன்படுத்தி இப்ப நாமெல்லாம் போய் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ, எங்க வீட்லயும் நாங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம்னா ஒரு கோபுரத்தை பார்த்தோன்னே என் சம்சார கன்னத்தில் போட்டுக்கும். நமக்குள்ள இருக்கிற கடவுள் நம்பிக்கை, இறை உணர்வு, இந்த இறை உணர்வை இந்த பாரதிய ஜனதா எப்படி பயன்படுத்துகிறது என்று சொன்னால் ஓட்டாக மாற்றுவதற்கு கடவுளை பயன்படுத்துகிறார். கடவுளுக்கு பின்னால் இந்த கருணாகங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நாம் அடையாளங்கள் கண்டுகொள்ளணும்னு சொல்றோம். என்னவெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லுங்க. ஆசிபா என்கிற சிறுமி கோயிலுக்குள்ள பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். அது எந்த பெண்? சிறுமி, அந்த சின்ன சிறுமி கொல்லப்படுகிறாள். அதுக்கு ஆதரவா, கொல்லப்பட்டவனுக்கு ஆதரவா தேசிய கொடி எடுத்துட்டு பிஜேபி எம்எல்ஏ ஊர்வலமா போறாங்கன்னு சொன்னா இது எந்த தேசம்னு? என்ன தேசம் சொல்லுகிறார்களே. இப்பெல்லாம் வந்து அவன் தீவிரவாதி இவன் தீவிரவாதி எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு செய்தியை நினைவுக்காக சொல்லுகிறேன். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அந்த மண்ணில் நடந்தது. அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அந்த அயோக்கியர்களால் செய்து முடிக்கப்பட்ட பிறகு குஜராத் மண்ணில் இஸ்லாமியர்கள் நரவேட்டையாடப்பட்டார்கள். ஒரு நிறைமாத கர்ப்பிணியை வயிற்றை பிடித்து கிழித்து அந்த குழந்தையை வெளியே எடுத்து வெட்டி கொன்றார்கள் என்கிற செய்தி எல்லாம் வந்தது. நான் சொல்லலையே, நான் மட்டும் சொல்ல. சட்டப்படி நடந்த வன்முறைகள் என்கிற புத்தகத்தில் ஸ்ரீகுமார் IPS என்கிற காவல்துறை அதிகாரி பதிவு செய்திருக்கிறார் அந்த செய்தியை. அந்த இஸ்லாமியர்களுடைய குடும்பங்களை வேட்டையாடுவதற்கு எப்படி மில்லுக்கு 3 ஷிப்ட் போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஷிப்ட் முறையில் அவர்களை அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். இந்த கொடுமை இதெல்லாம் சொல்றாங்க. அந்த சொத்தை இவன் பிடுங்கிட்டு, இந்த சொத்தை இவன் பிடுங்கிட்டான். காஞ்சி கோயில் சமணர்களிடத்தில், சைவர்களிடத்திலிருந்து அது பிடிச்சாங்க பாருங்க. சமணர்களிடத்திலிருந்து அதை கோயிலை எடுக்கிற போது பல்லாயிரக்கணக்கான சமணர்களை கழுவேற்றி கொன்றுதான் அந்த கோயிலை எடுத்ததாக கல்வெட்டிலே கூட சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். நாம் என்ன சொல்லுகிறோம்? கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லுகிறோம்? இந்தியாவில் 1947 விடுதலைக்கு பின்னால் எந்த சொத்து, எந்த கோயில் எவனிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நம்பிக்கைக்குரியபடி வழிபட்டுக் கொள்ளட்டும். முஸ்லிம்கள் தொழுது கொள்ளட்டும், இந்துக்கள் வணங்கிக் கொள்ளட்டும், கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களுக்கு போகட்டும், சமணர்கள், சைவிகள், சீக்கியர்கள் யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய விருப்பம் போல தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த
பிஜேபி அப்படி சொல்வதில்லை. வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நம்முடைய தேசத்தை சிதைத்து பெரும்பான்மை இந்துக்களினுடைய ஓட்டை பெறுவதற்காக இன்றைக்கு மதம் பேசுகிறார்கள். நாம கேட்கிறோம், இன்றைக்கு இத்தகைய விலைவாசி உயர்வு, வேலையின்மை, வறுமை, பாலியல் வன்புணர்ச்சி, திருட்டு, வழிப்பறி, கொள்ளைகள் நடக்கிறதே, இதற்கெல்லாம் என்ன தீர்வு? என்ன தீர்வு? நாமெல்லாம் எல்லாரும் ஒரே மதம், எல்லாரும் இந்து மதமாக ஆக்கிக் கொள்வதில் கூட மாற்று கருத்தில்லை. எல்லாரும் ஒரே சாதியாக எப்போது மாற்றுவீர்கள்? எப்போது ஒரே சாதியாக மாற்றுவீர்கள்? பிரம்மாவினுடைய தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலே பிறந்தவன் வைஷ்ணவன், தொடையிலே பிறந்தவன் சூத்திரன் என்று வர்ணாசிரம தர்மத்தை இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்துவதற்காக மனு நீதி என்ற பெயரில் மனு அநீதியை, மனு ஸ்மிருதியை இந்த மண்ணில் கொண்டு வருவதற்குண்டான ஏற்பாட்டை செய்கிறீர்களே, சனாதன தர்மம் என்று வேற அதை சொல்கிறார். என்ன சொல்லிட்டு அந்த சனாதன தர்மம் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவன் கல்வி பெற்றுவிடக் கூடாது. பிராமணன் சொல்லிக் கொடுக்கலாம், சத்திரிய கேட்டுக்கலாம், வயிற்றிலே பிறந்தவனு கேட்டுக்கலாம். தப்பி தவறி கூட சூத்திரர்கள் கல்வி போதிப்பதை காதிலே கேட்டால் ஈயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் என்று சொன்னது மனுநீதி. தப்பி தவறி கூட அவர்கள் சொல்லுகிற அந்த பாடசாலையில் சொல்லுகிற செய்தியை இந்த சூத்திரன் கேட்டுவிட்டால், நாக்கு பேசிட்டான்னு வச்சுங்க, சொல்றத ஏதாவது படிச்சுட்டு வந்து இங்க ஏதாவது மாடு மேய்க்கிறப்ப சொல்லிட்டான்னா அவனை நாக்க துண்டிக்க சொன்னது மனுநீதி. இது மனுநீதி தானா? மக்களுக்கான அநீதி. அதற்காகத்தான் பிபி சிங் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது கல்வியில், வேலை வாய்ப்புகளில் காலம் காலமாய் கல்வியில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்த தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவனுக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அந்த இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கு வழி இல்லாம தான் ரத யாத்திரை விட்டு அந்த மகத்தான மனிதனுடைய நல்லாட்சியை வீழ்த்தினார்கள் இந்த பிஜேபி. கல்வியில், வேலை வாய்ப்புகளில் தாழ்த்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு வேணும், பிற்படுத்தப்பட்டவனுக்கு வேணும் என்று சொன்னதனுடைய விளைவாக அந்த ஆட்சி பறிபோனது. இன்றைக்கு அதை நிலைநாட்டுவதற்குண்டான ஏற்பாட்டுக்கு வர்றான். என்ன நடக்கிறதுன்னு சொல்லுங்க. சாமியின் பெயரால் என்ன நடக்குது? இங்க சிதம்பரம் கோயிலில் நான் சொல்றேன், பொய்யா உண்மையா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. தெற்கு வாசல் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. தெற்கு வாசல் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஏன்? பாடினாங்களே, மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளோன்னு கேட்டாங்க. நந்தன் ஒரு மாடு மேய்க்கிற புலையன் இருந்தான். அவன் பதிகம் பாடுவதில் சிறந்த பக்திமான் சிவபெருமான், சிவ பக்தன். அவன் சிவபக்தன் நந்தன் பயங்கரமா பாடிட்டு இருக்கிறார். என்னையா நான் வந்து பாடுறேன், ஒரு நாள் கூட உன்னை பார்ப்பதற்கு உள்ளோட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வேதனையோடு பதிகம் பாடுறாரு நந்தன். அப்போ திருப்பன்கூர் என்கிற ஊர் இங்க மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பன்கூர்ல சிவபெருமான் நந்தன் முன்னால் காட்சி தந்து சொன்னதாக பதிகத்தில் எழுதியிருக்கிறார்கள். பாட்டில் எழுதி பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். அந்த நந்தி மறைச்சிக்குது, நான் அவனை பார்க்கணும், அவன் வெளியே நிற்கிறான்னு சொல்லி சிவபெருமானே வந்து பிள்ளாய் சற்று தள்ளி நில்லாய் அப்படின்னு சொன்னாராமா. உடனே நந்தி 2 அடி விலகிருச்சுன்னு சொல்லி இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. நானும் போய் பார்த்துருக்கேன் அந்த கோயிலில். 2 அடி இந்தியாவிலேயே சிவ பெருமானுக்கும் இங்க வெளியே நிற்கிற அந்த கருட கொடிக்கம்பத்துக்கு இடையில நேராக பார்த்தா தெரியும், நந்தி 1.5 அடிக்கு அந்த பக்கமா தள்ளி நிற்கும். பார்த்து பாடிட்டு இருந்திருக்கார். ஒரு நாள் உள்ள வான்னு சொல்லிட்டார் அவர். நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மந்திரமெல்லாம் ஓதுவாங்க பாருங்க, அந்த நல்லவங்க, நீ வந்து இப்படி மாடெல்லாம் மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டு உடம்புல அழுக்கு ஏற்றி வைத்திருக்கிறாய், அதனால உன்னை சுத்தப்படுத்தி கொண்டு நீ சிவபெருமானை பார்க்க வரலாம், உன்னையாட்ட சிவபக்தன் எவனாவது உண்டான்னு சொல்லி பெரிய ஓமகுண்டத்தை ஏற்படுத்தி, அவங்க வழக்கமாக செய்யறது தானே, ஓமகுண்டத்தை ஏற்படுத்தி அதில் இறங்கி தாண்டி போன்ட்டான். அடிமுட்டால் நந்த பாட்டெல்லாம் பாடினவன் என்ன பண்ணான்னு பாருங்க. நம்மால் என்ன பண்ணுவான், மடான்னு பக்தி பரவசத்தில் ஓமகுண்டத்தில் இறங்கினா என்ன ஆகும்? ஆனால் கதையில் நந்தன் இறங்கி தாண்டி அந்த பக்கம் போயிட்டார். தெற்கு வாசல் வழியா நீ வழக்கமா வர வழியில் வராத, தெற்கு வாசல் வழியா வாண்டான் உள்ள போயிட்டாரு. திரும்பி வருகிற போது கதை உடைச்சிட்டா நந்தன் என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தெற்கு வாசல் இன்றைக்கு வரைக்கும் திறக்கப்படவே இல்லை. இன்னைக்கும் போய் பார்க்கலாம். இப்படி தாழ்த்தப்பட்டவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக இந்த சனாதனம் மாறி இருக்கிறது. இந்த சனாதனத்திற்கு எதிராக உழைக்கிற மக்கள் நம்மள ஒரு சாதி,
நான் சொல்றேன், ஒரு காலத்தில் சாதியை சார்ந்தவன் தொழில் செஞ்சுட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு கணினி உலகம், கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இன்னைக்கு போய் கம்ப்யூட்டர்ல தட்டிட்டு இருக்கிறப்ப என்ன ஜாதின்னு யாராச்சும் தெரியுமா? அறிவியல் வளர்கிற போது ஜாதி ஒளிந்தே தீரும். அதனாலதான் சொல்றான், 3வது ஒரு எக்ஸாம், 5வது ஒரு எக்ஸாம், 8வது ஒரு எக்ஸாம், வழக்கம் போல மறுபடியும் எக்ஸாம். முதல்லயே காலி பண்ணி அனுப்பிட வேண்டியது. படிச்சா தாண்டா நீ ஜாதி இல்லாத ஒரு இடத்துக்கு போவ. ஒயிட் காலர் சத்துக்கு நீ வந்துடவே கூடாதுன்னு தாழ்த்தப்பட்டவனை, பிற்படுத்தப்பட்டவனை அழித்து விட வேண்டும், கல்வி பெறாமல் ஒழித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை. ஏன் கொண்டு வந்தான்னு புரிஞ்சுக்குங்க. காலங்காலமாக கல்வியே பெற முடியாத சமூகத்தில் பிறந்த நான், என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் இந்த பார்ப்பனியும் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால், நான் பார்ப்பனியன் சொல்வது ஒரு சாதியை அல்ல. ஒரு சாதி இன்னொரு மனிதனை மேலாதிக்கம் செலுத்துகிறது என்று சொன்னால் அது பிராமணிய மேலாதிக்கம். அதுக்கு பேர் அதுதான், ஜாதி அல்ல. நான் இந்த மனிதன் எனக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று எவனெல்லாம் நினைக்கிறானோ அது பிராமணிய மேலாதிக்கம். இந்த மேலாதிக்கத்தை ஒழிப்பதற்கு தந்தை பெரியாரும் சிங்காரவேலரும் ஜீவாவும் தமிழகத்தில் களமாடினார்கள். என்ன சொன்னார் பெரியார்? சாதி ஒழிக்கணும்னு சொன்னார். ரைட்டா? சாதி எங்கடா இருக்குதுன்னு சொன்னா சாமிக்குள்ள இருக்குதுன்னு சொன்னான். சாமி எங்கடா இருக்குதுன்னு சொன்னா அவரு மந்திர மோதிரவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா. மந்திரங்கள்லாம் எங்க இருக்குதுன்னு சொன்னா எனக்கு அடிமைன்னு சொன்னா. அதனால சாமி முதல்ல காலி பண்ணுன்னு சொன்னார் பெரியார். மதங்கள், மந்திரங்கள், மதங்கள் ஒருவருக்கு கட்டுப்பட்டது. அது உழைக்கிற மக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவனுக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சாதியும் சமயத்தையும் ஒழியுங்கள் என்று சொன்னார் தந்தை பெரியார். அதான் சிங்காரவேலர் சொன்னார். ஜீவா அதுதான் சொன்னார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூலும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாயழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடுமலும். மாட மாளிகை அவர்க்கு, வாட வறுமை நமக்கு. இதெல்லாம் தீர்வதற்கு என்ன வழி என்று சொன்னார் என்றால், ஒன்றுபட்டு போர் புரிந்தே உயர்த்திடுவோம் செங்கொடியை, இன்றுடன் தீருமடா இம்சை முறைகள் எல்லாம் என்று சொன்னானே. அந்த ஜீவாவினுடைய வைரவரிகள் எங்கே ஒளிந்திருக்கிறது? புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? என்ன சொன்னார்? எல்லா கவிஞர்களும் சொன்னான், சாதி இருக்கின்றது என்பவனும் இருக்கின்றானே என்று சொன்னார். சாதி இருக்கிறதுன்னு சொல்ற ஒன்னும் ஜாகாம இருக்கானே அப்படின்னு சொன்ன கவிஞர்கள் வாழ்ந்த என்னுடைய தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த இதிகாசங்கள் சொன்ன செய்திகள் எங்கே போயிற்று? அதை மறைப்பதற்கு என்னவெல்லாம் நாட்டியம் ஆடுகிறீர்கள்? என்ன நடக்கிறது நாட்டில்? கடவுளின் பெயரை பயன்படுத்தி உழைக்கிற மக்களை பிரிப்பதற்குண்டான சகல ஏற்பாடுகளும் செய்கிறீர்களே, இது நியாயம் தானா? அறிவை விரிவிசை அகண்டமாக்கி விசால பார்வையால் விலகு மக்களை. வீதிகளில் குறுக்கே இருக்கும் திரைகளை விளக்கு, வீடுகளுக்கு நடுவில் இருக்கும் சுவற்றை இடி, நாட்டோடு நாட்டை இணை, மலை மீது ஏறடா, ஏறிப்பாரடா, உன்னுடன் பிறந்த பட்டாளம் அப்படின்னு சொன்ன ஒரு ஊர் அல்ல, ஒரு தமிழ்நாடுங்கிற மாநிலம் அல்ல, இந்தியா என்கிற தேசம் அல்ல, அதையும் கடந்து பாருன்னு சொன்னா. அப்படித்தானே சொல்லி கொடுத்திருக்கான் நம்மளுக்கு. அப்படிப்பட்ட செய்திகளை சொன்ன நம்முடைய புண்ணிய பூமியில் மதத்தின் பெயரால் உழைக்கிற மக்களை சாதியின் பெயரால் பிளக்க நினைக்கிறீர்களே, நியாயம் தானே அது? இதற்கு எதிராக நாம் களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏதோ தேர்தல் ஒரு சீட் 2 சீட் ஜெயிப்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தோன்றவில்லை. இது நூற்றாண்டு கண்ட கம்யூனிஸ்ட் கட்சி. எங்களுக்கு தேசபக்தியை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். வெள்ளை ஏகாதிபத்தியம் இந்திய மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அந்த ஜார் மன்னருடைய கோட்டை கொத்தளம் இருக்கிறது, இன்னைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அந்த கோட்டையில் 130 அடி உயரமுள்ள கொடிமரம் இருக்கிறது. அந்த கொடிமரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்து அந்த கொடியில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒல்லியான ஒரு உருவம் அவர் ஆர்ட் பண்ணுவார். 3 வெள்ளை வேட்டியை வாங்கி கொண்டார். தேசிய கொடியை வரைந்து தைத்தெடுத்து கொண்டார். ராணுவ வீரர்கள்லாம் இரவிலே செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வருவாங்க பாருங்க, அவங்க கூடயே போய் இவரும் போயிட்டார். சினிமா பார்த்துட்டு அவர் கூடயே உள்ளேயும் போயிட்டார். அந்த கம்பத்தின் மீது ஏறி அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய லைட் அடிச்சுட்டே இருக்கும். ஒல்லியான உருவம் அப்படியே ஒட்டி உட்காந்துட்டார். ஏறி தேசிய கொடியை கட்டி விட்டுட்டு ஜாக் கொடியை
பிடிச்சு அகடால தூக்கி வீசிட்டு இரவோடு இரவாக இறங்கி வந்தாரு. காலையில பார்த்தோன்னே அதிர்ந்து போயிட்டான். யாரா அப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டாங்க. அவர்தான் தோழர் ஆர்யா என்கிற பாஷ்யம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாகாணத்தினுடைய முதல் உறுப்பினர் அவர் தான் இன்னைக்கு பாரதி படம் வரைஞ்சு வச்சிருக்கிறோமே எல்லா இடங்கள்லயும் அந்த பாரதியினுடைய படத்தை வரைந்தவர் தோழர் ஆர்யா என்கிற பாஷ்யம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய மூதாதையர் இருக்கிறானே பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, அந்த மகத்தான தலைவர்கள் வழிகாட்டிய அந்த அமைப்பில் ஜதீந்திர தாஸ் ஒருத்தன் இருந்தான். தேச விடுதலைக்காக தன் ஆகுதியை அர்ப்பணித்தவன் ஜதீந்திர தாஸ். 17 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தா உள்ள போய். வெள்ளை போலீஸ் என்ன பண்ணான்னா உணவு குழாய் மூக்கு வழியை விட்டு பாலை ஊத்துனான். இவன் என்ன பண்ணுவான்னு ஈ அடிச்சு போட்டு வாந்தி பண்ணிடுவார். பலவந்தமாக அவனுக்கு பாலை புகட்டியதனுடைய விளைவாக உணவு குழாய் ஓட்டை ஏற்பட்டு 18வது நாள் மரணம் அடைந்து விட்டான். தேசபக்தி எங்களுக்கு சொல்லித் தரீங்களா? இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ஆர்மி என்கிற அமைப்பில் வெடிகுண்டு செய்வதில் வல்லவனாக பகவதி சரண் என்று ஒரு வீரன் இருந்தான். கண்ணிமிக்கிற நேரத்தில் வெடிகுண்டு செஞ்சிருவான். ரவி நதிக்கரை ஓரத்தில் பஞ்சாப் ரவி நதிக்கரை இருக்குது பாருங்க, அந்த ரவி நதிக்கரை ஓரத்தில் செய்து கொண்டிருக்கிற போது வெடித்து விடுகிறது. உடம்பெல்லாம் காயங்களோடு மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சை பெற்றால் பிழைத்து விடலாம் என்கிற நிலையில் அவனுடைய ஆசை மனைவி, காதல் புரிந்து திருமணம் செய்தவன் துர்காதேவி, அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை பிடிச்சி அப்படியே ஆத்துக்குள் இழுத்து வீசிட்டதுன்னு அனந்தை நாராயணனுடைய இன்குலாப் ஜிந்தாபாத் புத்தகத்தில் வரும். நாம் செய்யுமா? அந்த அம்மாவை கேட்கிறாங்க. அவர் சொன்னதாக பின்னர் அறந்தையார் எழுதுகிறார். அழியாத லட்சியத்திற்காக போராடுகிற நாங்கள் இந்த அழிந்து போகிற உடலை பாதுகாப்பதற்காக இந்த கொள்கைக்காக போராடுகிற இந்த யுத்த குழுவை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஜலசமாதிக்கு கொண்டு போய் விட்டாங்களே. தேசபக்தி யாருக்கு இல்லை? பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு என்கிற 3 இளைஞர்களை மார்ச் 24ஆம் தேதி தூக்கு என்று சொல்கிறார்கள். மார்ச் 23ஆம் தேதி லாகூர் சிறையில் ஒன்றுபட்ட இந்தியா, அன்றைக்கு லாகூர் சிறை அடைபட்டு கிடக்கிறான் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு. மார்ச் 24ஆம் தேதி தூக்கு, 23ஆம் தேதி லாகூர் சிறைச்சாலையை சுற்றி பல்லாயிரக்கணக்கான சீக்கிய இளைஞர்கள், இந்து இளைஞர்கள் இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கமிட்டு லாகூரை சுற்றி வருகிறார்கள். பயந்து போன வெள்ளை ஏகாதிபத்தியம் அரசியல் சட்டத்திற்கு எதிராக மாலை 5:30 மணிக்கு அவர்களை தூக்கிலிட்டார். 5:30 மணிக்கு தூக்கிலிட்டு அரைகுறையாய் எரித்து அருகே ஓடுகிற ஜெட்லஸ் நதியில் 3 பேரையும் தூக்கி வீசிட்டான். யாருக்கு தேசபக்தி இல்லை? தேசபக்தி இல்லையா? அது அன்னைக்குன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நாங்க சொல்லுகிறோம், இங்கே போகிற சின்னியம்பாளையத்தில் ரங்கவிலாஸ் மில்லிலே பணியாற்றிய ராமையன், ரங்கண்ணன், சின்னையன், வெங்கடாசலம் என்கிற 4 இளைஞர்கள் உழைக்கிற மக்களின் மீது, அந்த பெண் தொழிலாளி மீது பொன்னான் என்கிற ரவுடி பாலியல் தகராறு செய்கிறான் என்பதற்காக 4 பேர்த்தை போட்டு அவனை போட்டாங்க, பொன்னான் அடிச்சு போட்டாங்க. அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். 4 பேருக்கு சிறை தூக்கு உறுதியாகிவிட்டது. நீதிபதி கடைசியா உங்க ஆசை என்னன்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி கேட்கிற போது எங்கள் 4 பேரையும் ஒரே குழியில் போடுங்கள். எதிர்காலத்தில் வருகிற உழைக்கிற மக்கள் ஒற்றுமையோடு உழைக்கிற மக்களுக்காக, உழைக்கிற மக்களின் உரிமைகளுக்காக எங்களுடைய சாவு வரலாறாக இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சமாதி இந்த கோயம்புத்தூர் சின்னியம்பாளையத்தில் இருக்கிறது. இது நீண்ட நாளாயிருச்சு. இப்போ நெல்லை தாமிரபரணி ஆற்று படுகையில் மணல் மாஃபியாக்கள் மணல் கொள்ளையிலே ஈடுபடுகிற போது எங்களுடைய இளைஞர் பெருமன்றத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்த அருமை தோழர் சுடலை முத்து, வெடிஞ்சா சுதந்திர தினம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இன்றைக்கு இரவு 18 இடங்களில் வெட்டி தள்ளினார்கள். 18 இடங்களில் வெட்டினாங்க. இயற்கை செல்வத்தை சூறையாடுவதற்கு எதிராக இன்றைக்கும் நாங்கள் களப்பலி கொடுத்தவர்கள். மாங்குடியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த எங்களுடைய ஜெயக்குமார் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போராடுகிற போது வெட்டி கொல்லப்பட்டார். சேலத்தில் தோழர் சிவகுமார் வெட்டி சரிக்கப்பட்டார். ஆவரம்பாளையத்தில் தோழர் சதீஷ் சமூக விரோதிகளால் கஞ்சாவுக்கு எதிராக போராடுகிற போது அவரும் கொல்லப்பட்டார். இன்றைக்கும் களத்தில் நாங்கள் இருக்கிறோம். தேசபக்தியை பற்றி யார் சொல்லுவது?
கருத்து என்ன? கடைசரக்கு நினைத்தீர்களா? அன்னை நாட்டின் விளங்கொடிக்க விடுதலை உணர்வற்ற மக்களின் நாடி நரம்புகளில் எல்லாம் சுதந்திரம் எனும் ரத்த வெள்ள பிரவாகம் எடுப்பதற்காக கம்யூனிஸ்டுகள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கருப்பு முடியோடு சிறை சென்ற எங்கள் அருமை தலைவர் நல்ல கண்ணு 14 ஆண்டுகள் கழித்து வெள்ளை முடியோடு வெளியே வந்தார். அவர் சிறு வயதிலே நான் புகைப்படம் பார்த்திருப்பீர்கள். பெரிய மீசை வச்சிருப்பார், உருட்டு மீசை. அவரை நெல்லை சதி வழக்கிலே கைது செய்து போய் போலீஸ்காரன் சுருட்டாலேயே முடிய பூரா கருக்கி முடியே முளைக்காம போயிருச்சு. இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய தானை தலைவர் தியாகச்செம்மல் தமிழர் தலைவர், தமிழ்சால் தலைவர் சொல்லி தமிழ் அரசு பட்டம் கொடுத்து அந்த மகத்தான நூற்றாண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டதே, அதே நூற்றாண்டில் அந்த வருடம் பிறந்த அருமை தோழர் நல்ல கண்ணு இன்றைக்கு மீசை இல்லை. எங்களுடைய தலைவர் பாலதண்டாயுதம் போய் பொய் வழக்கில் நெல்லை சதி வழக்கில் உள்ள இருந்தார். எத்தனை சதி வழக்குகள் இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறை படியுங்கள். வழிநெடுக தியாக தழும்புகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடியூசியும் உழைக்கிற மக்களுக்கு எதிராக அடிமைத்தலையும் அடக்குமுறையும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதை எதிர்த்து போராடுவதில் கூர்தீட்டி ஈட்டி முனையாக இந்த அளவிலும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த ஏஐடியூசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பதே பெரும் பெருமை நமக்கு. சட்டமன்ற நாடாளுமன்ற நாற்காலிகளுக்காக ஒருபோதும் கம்யூனிஸ்டுகள் பல்லிழிப்பதில்லை. ஒரு மகத்தான லட்சியத்திற்காக மதச்சார்பற்ற இந்தியாவை மதச்சார்புள்ள தேசமாக மாற்றுவதற்குண்டான நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக களமாடுவதில் கம்யூனிஸ்டுகள் எதிர்காலத்தில் வீதிக்கு வீதி வீட்டிற்கு வீடு இந்த கருத்துக்களை மக்கள் முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டும். மதவாத பிற்போக்குத்தனமான பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றி இந்திய வரைபடத்திற்கு அப்பால் அவர்களை விரட்டி அடிக்கிற காலம் வரை நாம் ஒன்றுபட்டு உழைக்கிற மக்களுக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே சொல்லி இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கு கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் திருப்பூர் மாவட்ட ஏஐடியூசியின் சார்பில் புரட்சிகரமான மேனாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.